Hello students, welcome to our YouTube channel. நாம் இந்த வீடியோல CGL 2023 எக்ஸாம்ஸ்க்கு Tier 1 எக்ஸாம்ஸ்க்கு prepare பண்ண போற beginnersக்கான study plan தான் பார்க்க போறோம். எப்படி 60 நாள்ல syllabus கவர் பண்றது, full time aspirant-ஆ இருக்கவங்களும் சரி, working aspirant-ஆ இருக்கவங்களும் சரி, எப்படி 40 நாள் ரிவிஷன் பண்றது, எப்படி பிராக்டீஸ் பண்றதுங்கற டே வைஸ் ஆர்டர்ல நம்ம இந்த ஸ்டடி பிளான் வந்து மேக் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட் எப்பப்ப படிக்கணும், எவ்வளவு சிலபஸை கவர் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா கேலண்டர்ல ஜூன் ஜூலைல கண்டக்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஸோ நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 நாள் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 100 நாள்ல உங்களால எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியுமா? இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 100 நாள் ஸ்டடி பிளான் எப்படி வச்சிருக்கோம்னா 60 நாள் பாத்தீங்கன்னா நீங்க சிலபஸ் கவர் பண்றதுக்கு, 40 நாள் பாத்தீங்கன்னா நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த 60 அண்ட் 40 இந்த ரேஷியோல தான் சிலபஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸ்டடி பிளான் வந்து போட்டிருக்கோம். இந்த ஸ்டடி பிளான் நீங்க பார்க்கலாம். டே வைஸ் ஒவ்வொரு நாள் என்னென்ன படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணுங்கிற டே வைஸ் ஆர்டர் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதை டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இந்த 100 நாளுங்கிறது ரொம்ப கம்மியான டைம் கிடையாது அண்ட் ரொம்பவே அதிகமான டைமும் கிடையாது. இந்த 100 நாள் நீங்க நல்லா பிளான் பண்ணி ஸ்மார்ட்டா எல்லாம் சிலபஸ்ங்கிறது பெருசு. ஆனா அந்த சிலபஸ்ல ஒரு சில டாபிக் நீங்க படிச்சீங்கன்னா உங்களால Tier 1 ஈஸியா குவாலிஃபை பண்ணிடலாம். Tier 1ல நல்ல மார்க்கும் எடுக்க முடியும். நீங்க ஸ்மார்ட்டா படிக்கணும் இந்த 100 நாள். ஓகேவா? ஃபுல் சிலபஸை கவர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு சில மாசம் எடுத்துக்கணும். ஆனா ஸ்மார்ட்டா ஒரு 75% மட்டும் நீங்க சிலபஸை கவர் பண்ணீங்கன்னா 100% சிலபஸ்ல 75% சிலபஸ், அதாவது ஒரு சில டாபிக்ஸை மட்டும் நீங்க நல்லா படிச்சாலே உங்களால 150க்கு பிளஸ் Tier 1ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த 75% சிலபஸுமே நம்ம இந்த ஸ்டடி பிளான்ல என்ன ஆர்டர்ல வச்சிருக்கோம்னா கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். அந்த டாபிக்ஸ்லாம் உங்களால மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். அந்த மாதிரியான டாபிக்ஸை தான் நம்ம 75% சிலபஸ்ல எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு ஸ்டடி பிளானாகவும் போட்டிருக்கோம். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்குமே இந்த வீடியோல ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் இதுதான் அந்த 75% சிலபஸ். இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்க படிச்சாலே போதும் உங்களோட எக்ஸாம்ஸை Tier 1ல 150 பிளஸ் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கம்ப்ளீட் சிலபஸ் கொடுத்துருவோம். ஏன்னா ரீசனிங்ல நீங்க ஒரு 12 நாள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும் நம்மளோட ஸ்டடி பிளான் படி உங்களால ரீசனிங்கோட கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணிட முடியும். ஓகேவா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷோட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருக்கோம். CGL 2023க்கான இங்கிலீஷோட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த டாபிக்ஸ் எல்லாம் எங்கெங்க படிக்கணும், டெய்லி பேசிஸ்ல நீங்க கட்டாயம் இங்கிலீஷ் படிச்சாலும் டெய்லி 2 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் இங்கிலீஷ்ல உங்களால Tier 1லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், Tier 2லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதுதான் டோட்டல் சிலபஸ். ஆனா டெய்லி 2 மணி நேரம் நீங்க படிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா 40 பிளஸ் Tier 1ல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஒவ்வொரு டாபிக்கும் எங்கெங்க படிக்கணும், என்னென்ன படிக்கணும், இது எல்லாம் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பாத்துருங்க. ஓகேவா? அடுத்தது ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே 4 சப்ஜெக்ட்லேயே கொஞ்சம் கஷ்டமானது அண்ட் மார்க் வராத சப்ஜெக்ட்னா ஜெனரல் அவேர்னஸ். ஜெனரல் அவேர்னஸ்க்கு நீங்க ஹிஸ்டரி, பாலிட்டி, ஸ்ட்ராட்டஜிக்கே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 4 மட்டும் படிச்சா போதும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த 3 டாபிக் நீங்க படிச்சிட்டீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன், டேபிள் அண்ட் சார்ட்னு சொல்லுவாங்க. 4 கொஸ்டின் வரும். 4 கொஸ்டின் உங்களால ஈஸியா கிராக் பண்ணிட முடியும். ஓகேவா? இந்த 3 டாபிக் நீங்க படிச்சா போதும். இந்த டாபிக் நீங்க படிக்கவே வேண்டாம், உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். ஏன்னா இந்த 3 டாபிக்ல இருந்தா இந்த டாபிக்ல கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன், ட்ரிக்னாமெட்ரியில டேபிள், ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிட்டி இதை மட்டும் படிச்சா போதும். ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் மிக பெருசு. ஓகேவா? ஆனா நீங்க ஜாமெட்ரியில ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள் மட்டும் படிச்சா போதும். Tier 1ல கேட்கக்கூடிய எல்லா ஜாமெட்ரி கொஸ்டினையும் உங்களால கரெக்டா ஆன்சர் பண்ணிட முடியும். மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் 2D அண்ட் 3D ஃபார்முலா நல்லா படிச்சு அந்த ஃபார்முலா பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணி பார்த்தாலே போதும். மென்சுரேஷன் ரொம்ப படிக்க வேண்டாம். ஓகேவா? நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய உண்டு. ஆனா நீங்க டிவிசிபிலிட்டி மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்க படிச்சா போதும். மேக்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய டாபிக், அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா வரக்கூடிய கொஸ்டின் 1 or 2 தான் வருது. ஆனா நீங்க இந்த டாபிக்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். இந்த 3 டாபிக் நீங்க பாத்தீங்கன்னா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் ஈஸியா வந்துடும். சிம்பிளிஃபிகேஷன் 1 நாள் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ட்ரிக்னாமெட்ரி பாத்தீங்கன்னா டேபிள் படிக்க 1 நாள் கூட ஒரு 1 மணி நேரம் தான் இருந்துச்சுன்னா டேபிள் அதுல எப்படி கேட்கறாங்க கொஸ்டின்ஸ்ங்கிறது நீங்க கத்துக்கிட முடியும். அடுத்தது ஃபார்முலா, ஐடென்டிட்டி பேஸ் பண்ண சம்ஸ். ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் கான்செப்ட் 2 நாள் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும். சர்க்கிள் கான்செப்ட் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணா போதும். 2 நாளவே அதிகம். அதை நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே ஜாமெட்ரியில இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். மென்சுரேஷன் 2D அண்ட் 3D ஒரு நாள் நீங்க ஒரு 2-3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 2D 3D ஃபார்முலா கம்ப்ளீட்டா படிச்சிடலாம்.
ஃபார்முலா தெரிஞ்சுன்னா மென்சுரேஷன்ல கேட்கக்கூடிய tier 1ல கேட்கக்கூடிய क्वेश्चंस உங்களால 100% ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்து நம்பர் சிஸ்டம், divisibility 1 or 2 days நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும் divisibility பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம், எல்லா டைப்பையும் தெரிஞ்சுக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த ஒரு டாபிக் மட்டும் கொஞ்சம் ஒரு 3 days எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே மேக்ஸ்ல 50க்கு அவுட் ஆஃப் 35 நீங்க நிச்சயமா எடுத்துடலாம். ஓகேவா? 50க்கு 34 மார்க் நீங்க ஈஸியா எடுத்துலாம். இந்த டாபிக் மட்டும் படிச்சாலே போதும். ரீசனிங்க்கு இந்த டாபிக்ஸ் மட்டும் 50 படிச்சா 50 எடுத்துலாம். இங்கிலீஷ்க்கு இதை மட்டும் படிச்சா 40 பிளஸ் எடுத்துடலாம். ஜெனரல் அவேர்னஸ்க்கு இதை மட்டும் படிச்சா நீங்க 34 பிளஸ் எடுத்துலாம். ஓவராலா 150 பிளஸ் எடுக்கிறது இந்த டாபிக் மட்டும் நீங்க படிச்சா போதும். ஒரு சிலருக்கு பார்க்கும்போது ஏன்னா எல்லா சிலபஸும் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லுவோம், அப்படி கிடையாது. இங்கிலீஷ்க்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். இந்த வீடியோ நீங்க பாருங்க கட்டாயம். ரீசனிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஜெனரல் அவேர்னஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த வீடியோ சொல்லியிருக்கோம். சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த வீடியோஸ் நீங்க கட்டாயம் பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே, நீங்க டெய்லி 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். இந்த ஒரு 100 நாள் நீங்க நிச்சயமா உங்களோட எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ணிடலாம். இந்த 100 நாளுமே ஸ்பெண்ட் பண்ணீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. முதல் ஒரு 60 நாள் நீங்க டெய்லி 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் தான் பண்ண போறீங்க. அதுக்கு 6 மணி நேரம் தேவை கிடையாது. ஓகேவா? எக்ஸாம்ஸ்க்கு 1 month முன்னாடி 8 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, மண்டே டு சாட்டர்டே நீங்க படிக்கணும். எவ்ரி சண்டே பாத்தீங்கன்னா நீங்க அந்த வீக் ஃபுல்லா படிச்சதை ரிவிஷன் பண்றதை அண்ட் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. அடுத்தது நீங்க டெய்லி 3 சப்ஜெக்ட் நீங்க படிச்சாகணும். ஓகேவா? அதை 2 நாளா படிங்க. இன்னைக்கு ஒரு 3 சப்ஜெக்ட், நாளைக்கு ஒரு 3 சப்ஜெக்ட்ன்றத. ஓகேவா? மேக்ஸுக்கு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரீசனிங்க்கு 1 மணி நேரம், இங்கிலீஷ்க்கு 2 மணி நேரம், 1 hour ரிவிஷன். ஓகேவா? இந்த 1 hour ரிவிஷனுங்கிறது அன்னைக்கு நீங்க படிச்சதை, மேக்ஸ் நீங்க 2 மணி நேரம் படிச்சது, ரீசனிங் நீங்க 1 மணி நேரம் படிச்சது, இங்கிலீஷ் 2 மணி நேரம் படிச்சதை 1 hourல நீங்க ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? இதுதான் இந்த 6 மணி நேரம் ஸ்டடி பிளான். ஓகேவா? டே 1 மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ். டே 2 மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ். ஏன்னா ஒரே 3 சப்ஜெக்ட் தான் 2 நாள் கொடுத்துருக்கீங்களா, ரீசனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 நாள்ல முடிஞ்சிடும். கம்ப்ளீட் சிலபஸ் 12 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீசனிங்கோட இடத்துல நீங்க ஜெனரல் அவேர்னஸ் ஃபிட் பண்ணிடணும். ஜெனரல் அவேர்னஸ் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? இப்படிதான் உங்களோட ஸ்டடி பிளான் இருக்கணும். ஓகேவா? ஓகே, 100 days 60 days 75% சிலபஸ். 40 நாள் பாத்தீங்கன்னா சாப்டர் வைஸ், செக்ஷனல் வைஸ், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஆன்லைன்ல கேட்ட क्वेश्चंस, கரண்ட் புக் இதெல்லாம் டெஸ்ட் புக் ஆப்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இந்த 40 நாள் இருக்கு தெரியுமா, இந்த 40 நாள் தான் உங்களுக்கு செலக்ஷன் வாங்கி தர போறது. ஏன்னா நீங்க இந்த 60 நாள் படிச்சதை நீங்க பிராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் பண்ணலனா உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. நீங்க இந்த 60 நாள் படிச்சது நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க படிச்சது கரெக்டா இருக்கா இல்லையா, நீங்க இந்த படிச்சதை ஒழுங்கா படிச்சிருக்கீங்களா, படிச்சதுல என்ன தப்பு பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் ஃபைன் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே நீங்க அதை சரி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். அதனால 60 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 40 நாள் நீங்க முழுக்க அண்ட் ரிவிஷன் அண்ட் பிராக்டிஸ்க்கு கொடுக்கணும். ஒவ்வொரு சாப்டர் படிக்க சாப்டர் வைஸ் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இந்த ஆப்ல செக்ஷனல் டெஸ்ட்டுமே நீங்க போட்டு பார்க்கணும். கம்ப்ளீட்டா அந்த சப்ஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீவியூ கம்ப்ளீட்டா 60 நாள் சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரீவியஸ் இயர் SSC CGL क्वेश्चंस ஆன்லைன்ல அங்க இருக்கும். ஆன்லைன்ல நீங்க போட்டு பார்க்கணும். ஓகேவா? இந்த ஆப்போட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த ஆப்ல இப்ப ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஒரு வருஷம் டெஸ்ட் எல்லா SSC ரயில்வே பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு டெஸ்ட் போட்டு பார்க்கிறதுக்கு ஒரு வருஷம் வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 224 தான். இதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 299. இப்போ ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு கிடைக்கி. இந்த கோடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இதை விட கம்மியான பிரைஸ்க்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு கிடைக்கும். 1 இயர்க்கு இந்த டெஸ்ட் நீங்க போட்டு பார்த்துக்கலாம். இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதுல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस, கரண்ட் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட்லாம் அவைலபிளா இருக்கும். இதற்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ 60 நாள் ஸ்டடி பிளான் பார்க்கலாம். இதுதான் 60 நாள் ஸ்டடி பிளான். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கிறவங்க இந்த 60 நாள் ஸ்டடி பிளானை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? டே 1 பர்சன்டேஜ், சீரிஸ் கம்ப்ளீஷன், நவுன். நவுனு 3 நாள் போட்டிருக்கோம். இந்த 3 நாளும் நவுன் எப்படி படிக்கிறதுங்கிறத இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி வீடியோல சொல்லியிருக்கோம். ஓகேவா? அடுத்த டே 2 பர்சன்டேஜ், அனாலஜி, நவுன். டே 3 நீங்க இந்த 2 நாள் பர்சன்டேஜ் படிச்சிருப்பீங்கல்ல, பர்சன்டேஜ் உடைய பிராக்டிஸ் எங்க டெஸ்ட் புக் ஆப்ல நீங்க பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அப்படி இல்லனா CGL உடைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் நம்ம டெலிகிராம் சேனல்ல அவைலபிள். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இயர் வைஸ் CGL क्वेश्चन பேப்பரோட லிங்க் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி பர்சன்டேஜ்ல இருந்து கேட்ட क्वेश्चंस நீங்க ஓனா உட்கார்ந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் டே, இந்த டே நீங்க கிளாसेस பார்க்காம நீங்க ஓனா படிச்சாலும் சரி, கோச்சிங் ஜாயின் பண்ணி படிச்சாலும் சரி, அந்த தேர்ட் டே நீங்க ரீசன் பர்சன்டேஜ்ல படிச்சதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்த ஃபோர்த் டே ஆவரேஜ், கிளாசிஃபிகேஷன், ப்ரொனவுன். இந்த மாதிரி 60 நாள் 40 நாளுக்கு உங்களுக்கு பிளான் கொடுத்துருப்போம். ஓகேவா? இந்த 40 நாள்ல ஒரு சில நாள் ஃபாலோ பண்ண முடியாம இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருக்கும். அந்த டைம்குள்ள முடிக்க முடியாது. அன்னையோட டார்கெட்டை உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு 40 நாள் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸ்ல நீங்க ரிமைனிங் வச்சிருக்கக்கூடிய டாபிக் ஏதாவது நோட்ஸ் எடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா அதெல்லாம் அடுத்து நெக்ஸ்ட் 10 டேஸ்ல முடிச்சிருங்க. மிச்சம் 10 டே இருக்கு, 60ல மிச்சம் 10 டே அதெல்லாம் சண்டேல போயிடும். வந்துட்டு நீங்க ரிவிஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுதான் மொத்தமான 60 நாள் ஸ்டடி பிளான். ஓகேவா? ஓகே,
முடிஞ்ச அளவுக்கு மே 30க்கு முன்னாடி நீங்க கம்ப்ளீட்டா சிலபஸை முடிச்சிருங்க. ஓகேவா? ஏன்னா ஜூன் ஜூலைல எக்ஸாம் இருக்காங்க. மேக்ஸிமம் ஜூனோட லாஸ்ட் இல்லைன்னா ஜூலைல தான் எக்ஸாம் வரும். ஸோ அதனால நீங்க மே 30க்குள்ள சிலபஸை முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்க தான் உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 3 சப்ஜெக்ட் கொடுத்துருமா இதை 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? 2ஆ எப்படி பிரிக்கணும்னா சப்ஜெக்ட் 1 அண்ட் சப்ஜெக்ட் 2ன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் என்ன பண்ணுங்கன்னா ரீசனிங் முடியுது தெரியுமா? ரீசனிங் 15வது நாள்ல முடியுதா? 15வது நாள்ல 3 நாள் ரீசனிங் மிக்ஸ்டு ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்கோம். செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பார்க்க சொல்லியிருக்கோம். ஸோ 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா 16ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் இந்த இடத்துல ஃபிட் பண்ணிருங்க. ஓகேவா? ஒன்ஸ் இங்கிலீஷ் முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40வது நாள் ஆயிரும். மிச்சம் 20 நாள் இருக்கு தெரியுமா? 60ல 20 நாள். உங்க ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கு சண்டே நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல ரிவிஷன் பண்ணுங்க. ஆனா சண்டே வந்து நீங்க படிக்காம இருக்கக்கூடாது. நீங்க அந்த டைம்ல சப்ஜெக்டை ஃபிட் பண்ணாதான் உங்களால 60 நாள்ல சிலபஸ் முடிக்க முடியும். ஓகேவா? ரிமைனிங் 20 டேஸ் இருக்கா? அந்த 20 டேஸ் நீங்க என்ன பண்ணணும்னா ஜெனரல் அவரஸை படிச்சிடணும். ஓகேவா? புரியுதா? 3 நாள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட், ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் படிங்க. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் படிங்க. அப்படி பண்ணீங்கனாலே நீங்க 60 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கவர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ 75% சிலபஸ் இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயம் 75% சிலபஸை மே 30க்குள்ள உங்களால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அடுத்த 40 நாள் நீங்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா சாப்டர் வைஸ் அண்ட் செக்ஷனல் வைஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் புக்ல ஆப்ல போட்டு பார்க்கறது. ஓகேவா? ஓகே. நீங்க இந்த ஸ்டடி பிளான் படி நீங்க படிக்கணும், சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு கிளாஸஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல உள்ள இந்த சிஜிஎல் 2023 சிஹெச்எஸ்எல் 2023 கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 75% சிலபஸை கம்ப்ளீட்டா இதுல கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? லேட்டஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின்ஸ்லாம் இந்த கோர்ஸ்ல சால்வ் பண்ணிருப்போம். லேட்டஸ்ட் கான்செப்ட் சால்வ் பண்ணிருப்போம். ஸ்மார்ட் அப்ரோச் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா லிமிடெட் வீடியோஸ்னா பர்சன்டேஜ்க்கு 10-15 வீடியோஸ் அப்படி இருக்காது. பர்சன்டேஜா 3-4 வீடியோஸ் இருக்கும். அந்த 3-4 வீடியோஸ்ல உங்களுக்கு கான்செப்ட், லேட்டஸ்டா கேட்ட கொஸ்டின்ஸ், ஈஸியா சால்வ் பண்ற மெத்தட் இது எல்லாமே கவர் பண்ணிப்போம். ஸோ கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 2-3 வீடியோ நீங்க பாத்தீங்கனாலே கம்ப்ளீட்டா உங்களுக்கு பர்சன்டேஜ்ங்கிற டாபிக்ல கவர் ஆயிடும். அந்த டாபிக்ல தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா லேட்டஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின் தான் இதுல நம்ம சால்வ் பண்ணிருப்போம். ஓகேவா? இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா டியர் 1 அண்ட் டியர் 2 உடைய சிலபஸ்மே உங்களுக்கு கவர் ஆயிடும். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் எல்லாமே கவர் ஆகும். டியர் 1க்கு இந்த 25% சிலபஸ் அப்படியே இந்த கோர்ஸ்ல கவர் ஆயிடும். டியர் 2ல என்னென்ன டாபிக்ஸ் வருமோ அதுவுமே இந்த கோர்ஸ்ல டியர் 1 முடிஞ்ச உடனே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும். ஓகேவா? இந்த கிளாஸஸ் பாத்தீங்கன்னா 2 வருஷம் வேலிடிட்டி, ஃபீஸ் 699. ஓகேவா? ரெக்கார்டட் கிளாஸஸ் தான், டே வைஸ். ஓகேவா? கிளாஸ் வந்து ஏப்ரல் 3 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணுங்கிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? சோ ஏப்ரல் 3 ஸ்டார்ட் ஆக போதா? ஏப்ரல் 3ல இருந்து பாத்தீங்கன்னா டே 1 என்ன டாபிக், பர்சன்டேஜ், சீரிஸ் கம்ப்ளீஷன், நவுனா, இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ டே 2 இந்த டாபிக் அப்லோட் பண்ணுவேன். இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு டே வைஸா 40வது நாளோட முடிவுல கம்ப்ளீட் அந்த 75% சிலபஸை உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஒன்ஸ் டியர் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா டியர் 2ல என்னென்ன டாபிக் வருமோ அதையுமே இந்த கோர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிடுவோம். டியர் 1ல ஒரு சில டாபிக்ஸ் உங்களுக்கு ஒரு சில டைப்ஸ் உங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ மென்சுரேஷன்ல பிரிசம் அண்ட் பிரமிட் உங்களுக்கு டியர் 1 தேவை இல்லை, ஆனா டியர் 2 கட்டாயம் தேவை. அதெல்லாம் டியர் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே கோர்ஸ்ல கவர் பண்ணிடுவோம். 2 வருஷம் வேலிடிட்டி, ரெக்கார்டட் கிளாஸஸ், டெய்லி கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். 2 வருஷம் வேலிடிட்டி, வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். லேட்டஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு சால்வ் பண்ணிருப்போம். ஸ்மார்ட் அப்ரோச் இருக்கும். ஓகேவா? உங்களால ஃபாஸ்டா மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா சால்வ் பண்ணிட முடியும். ஸ்மார்ட் அப்ரோச் ட்ரிக்ஸா வச்சு தான் டீச் பண்ணிப்போம். கிளாஸஸ் ஏப்ரல் 3 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணுங்கிறதுக்கான லிங்க் இருக்கு. அதை பார்த்து உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த கிளாஸஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட ஆப்லயே பாத்தீங்கன்னா சாட்டிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த சாட்டிங்கிற செக்ஷன்ல நீங்க நம்மள டைரக்டாவே அந்த சாட் மூலமா நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த கோர்ஸ் லிமிடெட் ஆஃபர்ஸ் தான். ஸோ சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் 2023 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த கோர்ஸ்ல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகேவா? இந்த ஸ்டடி பிளான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ல டெலிகிராம் சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் அவைலபிளா இருக்கும். ஸோ ஓனா படிக்கணும்னு நினைக்கிறவங்க, செல்ஃப் ஸ்டடி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டடி பிளானை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கிட முடியும். ஓகேவா? இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாங்கிறத கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்க்கு இந்த ஒரு வீடியோ பெஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெனரல் அவேர்னஸ்க்கு இந்த வீடியோ பாருங்க, ரீசனிங்க்கு இந்த வீடியோ பாருங்க. சப்ஜெக்ட் வைஸ் டீடைல்டு ஸ்ட்ராட்டஜி அதில் நம்ம ஷேர் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ சிஜிஎல் 2023 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். நல்ல பல்க் வேகன்சி வரப்போகுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. 60 டேஸ் நல்லா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா சிலபஸ் கவர் பண்ணிடலாம். 40 டேஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மேக்ஸ் ரொம்ப அதிகமான நாள் 40 நாளுங்கிறது அதை நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களோட எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்க உங்களோட ட்ரீம் போஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.